ஒரு மிருகம் பறவை அப்படி அல்ல. சிலர் சொல்லுவாங்க அடுத்த பிறவியில் நான் மாடை பிறப்பணும், நாயை பிறப்பணும், கோழியை பிறப்பணும் என்பதாய். அப்படிலாம் ஒரு பிறப்பு கிடையாது. மனுஷன் அவங்க தான் சிருஷ்டிப்பிலே சிகரம். மனிதனுக்குள்ள தான் ஆத்மா இருக்கு, மிருகத்துக்கு ஆத்மாலாம் கிடையாது. அதனால மனுஷன் இன்னொரு மிருகமாவோ பறவையோ பிறக்க போறதெல்லாம் இல்லை. அது சில தவறான நம்பிக்கைகள் பரவி விட்டது. ஒரே ஒரு வாழ்க்கை தான். அப்புறம் மரிச்ச பிறகு தேவ சமூகத்துக்கு போகணும், அல்லது பாதாளத்துக்கு, நரகத்தின் அக்கினி. இதுதான் வேதம் சொல்லுகிறாரு. ஆனா இந்த உலகத்துல பிறந்த நீங்க ஆண்டவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவங்க. உங்களுக்குள்ள விலையேறப்பட்ட ஆத்மா இருக்கு. அதனால நீங்க விசேஷமானவர்கள். தேவன் நம்மை விசேஷமானவர்களாய் பார்க்கிறார். அதனாலதான் நீங்க வருத்தப்படும் போது, துக்கப்படும் போது, நீங்க பயப்படும் போது ஆண்டவருங்க மேல கரிசனையோட எதுக்கு